ரஷ்ய புரட்சியின் வரலாற்றோட அடுத்த கட்டத்தை பார்ப்போம். ஏப்பா தம்பி, போன கிளாஸ் இறுதியில ஒருத்தரோட பேர் சொன்னேன், அதை சொல்லி பார்க்கலாம். ஜார்ஜி பிளக்கனோ, ஃபாதர் ஆஃப் ரஷ்யன் மார்க்சிசம், இமான்சிபேஷன் குரூப்போட ஃபவுண்டர். சூப்பர்பா, எல்லாத்தையும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கிய. என்னோட அறிவாற்றலுக்கும் திறமைக்கும் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, என்ன புகழ்றது இருக்கட்டும். போன கிளாஸ்ல சில தவறுகள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, நேரா அந்த தவறுகள் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. சரியப்பா, நீ சொல்றபடி நேரா பாயிண்ட்டுக்கே போயிடலாம். அவர் ஃபர்ஸ்ட் சுட்டி காட்டின தவறு என்ன அப்படின்னா, நாரோட்னிக்குகள் முதலாளித்துவ வளர்ச்சினாலதான் மக்கள் இப்படி அவதிக்குள்ளாவறாங்க, முதலாளித்துவ வளர்ச்சியை டக்குன்னு கட்டுப்படுத்திட்டா மக்களை விடுவிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதுல குறுக்கிட்டு இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தம்பி முதலாளித்துவ வளர்ச்சி அப்படியெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, அது காலப்போக்கில் வளரத்தான் செய்யும் அப்படின்னு. ஒரு நிமிஷம், போன வீடியோல யூனியன்கள் மார்க்சியவாதிகள் கண்டுபிடிச்சதே இல்ல அப்படின்னு சொல்லி என்னை கன்ஃபியூஸ் பண்ணீங்க. இந்த வீடியோல என்ன அப்படின்னா, மார்க்சியவாதி, அதுவும் ஃபாதர் ஆஃப் ரஷ்யன் மார்க்சிசம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மார்க்சியவாதி முதலாளித்துவம் வளரதான் செய்யும் அப்படின்னு சொல்லி முதலாளித்துவத்துக்கு ஆதரவு கருத்தை வச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களே, என்னதான் சமாச்சாரம்? தம்பி, முதலாளித்துவம் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றது முதலாளித்துவத்துக்கு ஆதரவான கருத்தும் கிடையாது, முதலாளித்துவத்தை பார்த்தோன்னே மொட்லியே கிள்ளி போட்டணும் அப்படின்றது மார்க்சியமும் கிடையாது. மார்க்சியம் அப்படிங்கிறது வரலாற்றை அறிவியல் பூர்வமா புரிஞ்சுக்கிறது. பாசு, வழக்கமா என்னத்தான் புரியாத மாதிரி பேசுறேன்னு சொல்லுவீங்க, நீங்களும் அப்படியே பேசாம எளிமையா விளக்க ட்ரை பண்ணுங்க. சரி, எளிமையா விளக்கணும்னா எளிமையான சில கேள்விகளை கேட்கறேன். முதலாளித்துவ வளர்ச்சிக்கு முன்னாடி, அதாவது நீ சொன்ன இங்கிலாந்துல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் புரட்சி வந்து இல்லையா, அதற்கு முன்னாடி மக்களுக்கு கல்வி அறிவு எப்படி இருந்துச்சு? படிப்பறிவுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எல்லாம் எதுவும் இருந்தது இல்லைங்க. இந்த பண்ணையார்கள் பெருவாரியான மக்களை எழுத்தறிவோ படிப்பறிவோ இல்லாம தான் வச்சிருந்தாங்க. கரெக்ட், பெருவாரியான மக்கள் படிக்காம தான் இருந்தாங்க. அவங்களோட மருத்துவம் சுகாதாரம் எப்படி இருந்தது? மருத்துவம் எப்படி இருந்ததா? இல்லவே இல்லங்க. ஒரு காய்ச்சலோ வயிற்றாலே வந்தா ஒட்டுமொத்த கிராமமே செத்து போயிடும். அதனாலதான் பல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றோம் இல்லையா, இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட், அந்த மார்டாலிட்டி ரேட் இதெல்லாம் முதலாளித்துவம் வந்ததுக்கு அப்புறம் தான் வளர்ந்துச்சு, அதனாலதான் முதலாளித்துவத்தை ஆதரிக்கணும் அப்படின்லாம் நம்மளே பல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்டியிருக்கோமே. சூப்பர்ப்பா, நல்ல அப்டேட்டடா இருக்கிற. அப்ப முதலாளித்துவம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மக்களோட வாழ்நிலை மாறி அவங்களுக்கு சில உரிமைகள், சலுகைகள், பயன்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கா இல்லையா? என்னங்க நீங்களும் முதலாளித்துவத்துக்கு ஆதரவா பேசுற மாதிரியே பேசுறீங்க? இரு தம்பி, பொறுமையா கேளு. இப்ப இந்த மாற்றத்துக்கு தேவையான ரயில், ரோடு, ஏரோப்ளைன், இந்த பில்டிங், அந்த பில்டிங், எல்லா கருவி இதெல்லாம் யாரு உழைப்பால தயாராகுது? உழைப்புனா யாரோட உழைப்புன்னு ஊருக்கே தெரியுமே. தாஜ்மஹால் கட்டுனது கொத்தனாரு, ஷாஜஹான் கிட்ட கேட்டா கூட ஒத்துப்பாரு. அப்படி உழைப்பை போட்டு எல்லாத்தையும் உருவாக்குற தொழிலாளர்களுக்கு அதோட பயன் முழுமையாக போய் சேருதா? அப்படி பொத்தாம் பொதுவெல்லாம் ஆமா இல்லைன்னு சொல்லிட முடியாது. பிகாஸ் த நேச்சர் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். தி ஆன்சர் cannot be superficial. எப்பா, இந்த இங்கிலீஷ்லாம் பேசாம ஆமாவா இல்லையான்னு சொல்லு. இல்லதாங்க, அந்த பலன்லாம் அவங்க முழுமையா அனுபவிக்கிறது கிடையாது. அப்ப மார்க்சியம் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, பண்ணையார் பண்ணையடிமை அப்படிங்கிற முறையில இருந்து முதலாளித்துவம் மக்களை விடுவிச்சிருந்தாலும் அதுக்கு அடுத்து தொழிலாளர் முதலாளி அப்படிங்கிற ஒரு அடக்குமுறைக்குள்ள வச்சிருக்குது. இதனால எல்லாத்துக்கும் உழைப்பு செலுத்தும் மக்களுக்கு அதோட பயன்கள் போய் சேருவது கிடையாது. அப்ப அந்த பயன்கள்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு சமூகத்தை நகர வைப்பதான் மார்க்சியமே ஒழிய, முதலாளித்துவ வளர்ச்சி அப்படியே கட்டுப்படுத்திட்டு ரிவர்ஸ்ல வரலாறு திருப்பி கொண்டு போய் விவசாயத்துல, அதாவது பண்ணையார் கடியில நம்ம வாழ்ந்ததெல்லாம் ஏதோ சொர்க்க பூமி மாதிரி நினைச்சுக்கிட்டு கனவு உலகத்துல வாழ்றது பேர் மார்க்சியம் கிடையாது. இது புரியுற மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. இதை நான் வீடியோக்கு அப்புறம் தனியா யோசிச்சுக்கிறேன். நீங்க முதல்ல தவறுகள் அப்படின்னு ப்ளூரல்ல சொன்னீங்க இல்லையா, ஒரு தவறு தான் முடிஞ்சிருக்கு, அடுத்த தவற சொல்லுங்க. நாரோட்னிக்குகள் செய்த அடுத்த தவறு என்ன அப்படின்னா, மாற்றத்துக்கு தலைமையாக விவசாயிகள் தான் இருப்பாங்க நினைச்சாங்க. ஆனா பிளக்கனோ குறுக்கிட்டு என்ன சொன்னார்னா, புரட்சிக்கு தலைமை விவசாயிகளாக இருக்க முடியாது, தொழிலாளர்கள் தான் இருக்க முடியும், ஏன்னா அவங்க தான் இருக்கிறதுலே முற்போக்கான வர்க்கம் அப்படின்னு சொன்னாரு. நிறுத்துங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இன்ட்ரடக்ஷன் வீடியோல நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, ரஷ்ய புரட்சி 1917 நடக்கும்போது 80% மக்கள் விவசாயிகள் தான், 20% கம்மியா தான் தொழிலாளர் வர்க்கம் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறதோ அதுக்கும் 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப தொழிலாளர்கள் அப்படின்றவங்க 10% கம்மியா தான் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி புரட்சிக்கு தலைமை வைக்க முடியும்? அது மட்டும் இல்லாம அது என்ன முற்போக்கு வர்க்கம்? ஏன் விவசாயிகள் ரொம்ப பிற்போக்கான கருத்துக்களை கொண்டிருந்தவங்களா? இந்த மாதிரி பொருள் படுறது இயல்புதான். ஏன்னா இன்னைக்கு இன்டர்நெட் டிஸ்கோர்ஸ்ல தான் முற்போக்கு அப்படின்னா முற்போக்கு கருத்துக்களை கொண்டிருப்பவர்கள், அதுக்கு எதிரான இருப்பவங்களா பிற்போக்குகள் அப்படின்னு இருக்கு. ஆனா மார்க்ஸ் வந்து முற்போக்கான வர்க்கம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, அவங்க தான் வரலாற்றை அடுத்த கட்டத்துக்கு முன் நகர்த்தி கொண்டு போகும் வர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா சயின்டிஸ்ட், ஏதாவது ஒரு உதாரணத்தோட சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கோம்ல. சரி, உனக்கு பரிச்சயமா இருக்கிற உதாரணத்துல இருந்தே சொல்றேன். நீ தான் அடிக்கடி உங்க தாத்தா, கொள்ளு தாத்தா அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் பொருள் எல்லாம் செஞ்சாங்க வீட்லயே அப்படின்றத பத்தி பெருமையா சொல்லுவியே, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல. பரவாயில்லையே, அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களே. எங்க தாத்தா, எங்க கொள்ளு தாத்தா பத்தி நிறைய கதைகள் சொல்லுவாரு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அவரோட ஃப்ரெண்டு இவர் வீட்டுல இருக்கிற சுத்தியல், அருவா, கொடுவா எல்லாத்தையும் செஞ்சு தருவாரு. அவர் ஃப்ரெண்டுக்கு வீட்டுல வந்து மேஜை, நாற்காலியில இருந்து கைத்து கட்டல் வரைக்கும் இவர் தான் செஞ்சு தருவாரு. இன்னொரு ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பானை செஞ்சு தருவாரு. அப்ப எங்க தாத்தா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, பாடுறா அப்பெல்லாம் ரொம்ப ஈஸி, எதையும் போய் கடையிலே வாங்க தேவையில்ல, அவருக்கும் இவருக்குமே எல்லா பொருளையும் செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இது ஏன் இப்படி இருந்தது அப்படின்னா, அப்பத்திய சமூகம் விவசாயத்தை நம்பி இருந்தது. அப்ப விவசாயத்துக்கு தேவையான மர வேலை, இரும்பு வேலை, மண் வேலை இதை செய்பவர்களே அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான பொருளையும் உற்பத்தி செஞ்சுக்கிட்டாங்க, சமூகத்துக்கு தேவையான பொருட்களும் இதுல இருந்தே உற்பத்தி ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னா, உன்னை சுத்தி ஒரு பார்வையிடு, எத்தனை பொருட்கள் ஃபேக்டரியால ஆகப்பட்டது,
எத்தனை பொருட்கள் ஃபேக்டரிக்கு வெளியே செய்யப்படுதுன்னு பாரு. என்ன சுத்தி பாக்குறதா? வாட்ச், நாய்ஸ், டிஷர்ட், இது கேமரா, கேனன், ஆமாங்க எல்லாமே ஃபேக்டரியால் ஆனதாக இருக்குது. கரெக்ட். நம்ம சுற்றி இருக்கிற பொருட்கள் மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரயில், ஏரோப்ளைன், ஹாஸ்பிட்டல், இந்த பில்டிங், அந்த கருவி, இந்த கருவி எல்லாத்தையும் இன்னைக்கு தொழிலாளர்கள் தான் படைக்கிறாங்க. அப்ப இந்த உலகத்தையே படைக்கும் சக்தி தொழிலாளர்களுக்கு இருக்கும்போது இந்த உலகத்தை மாற்றும் சக்தியும் அவர்களுக்கு தான் இருக்கும். அதனாலதான் அவங்கள முற்போக்கு வர்க்கம் அப்படின்னு சொல்றோம். நீயே கூட இன்ட்ரோடக்ஷன் வீடியோல என்ன சொன்ன? எப்ப ஃபேக்டரி தொழிலாளர்கள் அதாவது பாட்டாளி வர்க்கம் அதிகரிக்கும்னா முதலாளித்துவம் வளர்ச்சி அடையும் போது அதிகரிக்கும் அப்படின்னு சொன்ன இல்லையா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் தவற சுட்டி காட்டும் போது என்ன சொல்லிட்டோம்? முதலாளித்துவம் எப்படி வளரும்? அப்ப முதலாளித்துவம் வளரும் அப்படின்னா பாட்டாளி வர்க்கமும் வளரும். அப்ப 1870களில் அவங்க 10% இருந்தாங்களா 20% இருந்தாங்களா அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது. எப்படியும் காலப்போக்கத்துல அந்த வர்க்கம் தான் வளரும். அப்படிங்கறதுனால தான் புரட்சி அப்படிங்கிறது பாட்டாளி வர்க்கத்தின் தலைமையில நடக்கணும் அப்படின்னு விளக்கணும். மார்க்ஸை கொண்டு விளக்குனார். இந்த தவறு கொடுத்த விளக்கத்தோட இந்த விளக்கம் நல்லாவே புரியுதுங்க. அப்புறம் என்ன, இந்த தவறெல்லாம் விளக்கிட்டாங்க, சரியானது என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க, நேரா புரட்சிக்கு போயிருக்கலாம்ல? அதுதான் இல்ல. பிளக்கனோ முன் வச்சதுலயும் சில தவறுகளும் குறைபாடுகளும் ஓட்டைகளும் இருந்தது. என்னங்க சொல்றீங்க? இவரே பெரிய ஜீனியஸா இருப்பார் போல, இவரு பல தவறுகளை சுட்டி காட்டினாருன்னு சொல்றீங்க. ஆனா இவரு சொன்னதுலயும் தவறு அப்படிங்கிறீங்க. அப்ப இதை யாரு சுட்டி காட்டினது? நீங்க மட்டும்தான் பாட்டு பாடுவீங்களா? பல பேரின் முகமா நின்னு ஆடுற புலிதானே. ஒரு வழியா லெனின் வந்துட்டாரு. சரி, வந்து இவரோட தவறுகளை என்னன்னு சுட்டி காட்டினாரு. நான் என்ன சொல்ல போறேன்னு உனக்கு தெரியும். புரிஞ்சு போச்சு மக்களே. இதற்கான விடைக்கும் அடுத்த வீடியோ வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஆனா இதுல ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. வீடியோ ஆரம்பத்துல அவர் பேர் என்ன அப்படின்னு இவர் கேட்டோன்னே நான் புட்டு வச்சேன் இல்லையா, அது என் ஞாபக சக்தி எல்லாம் கிடையாது. போன வீடியோ முடிஞ்சோட ChatGPT போய் கேட்டேன், யாரு ஃபாதர் ஆஃப் ரஷ்யன் மார்க்சிசம், அது புட்டு வச்சிருச்சு. அதே போல இந்த வீடியோல சொல்லப்பட்டதையே நம்ம ChatGPT கேட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்குவோம். அதை வச்சு இந்த ஆள் அடுத்த வீடியோல லாக் பண்ணிடலாம். சரியா? நன்றி.